Hey guys, hello and welcome to our channel Kishore Vlogs. So இதுவரைக்கும் நம்ம வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் கார் பஸ் ட்ரக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டாக நம்ம சேனலில் இன்றைக்கி நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய வண்டி ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். ஸோ இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு இந்தியாவிலேயே டிசைன் பண்ணி இப்போ இந்தியாவில் சேல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஒரு சேல்ஸ் இந்த வண்டி அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்கு. ஆல்ரெடி இந்த மாடல் நிறையா வந்து நம்ம ஷோரூம்ஸ்லேயும் சரி ஆன் ரோட்ஸ்லேயும் வந்துட்டு நீங்கள் ஓட்டுறதை பார்த்துருக்க முடியும். பட் இப்போது ஒரு அப்டேட்டாக சிம்பிள் எனர்ஜி அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ஒன் அப்படிங்கிற மாடலை வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியை இன்றைக்கி நமக்கு கொடுத்த அல்டிமேட் வெஹிக்கல்ஸ் திருப்பூர் பல்லடம் ரோட்டில் இவங்களோட ஷோரூம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஃபார் புக்கிங் அட் டெஸ்ட் ட்ரைவ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த வண்டியோடைய ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே கேட்குறது தான், நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போது நம்ம கூட இருக்கிறது சிம்பிள் எனர்ஜியோடைய ஒன் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு மாடல் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. ஸோ இந்த வண்டியோடைய லுக்ஸ் வைஸ் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே அட்ராக்ட் பண்ணுறக்கூடிய ஒரு டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா சைடுமே உங்களுக்கு ஷார்ப்பான எட்ஜஸ் பார்க்க முடியும். ஸ்ட்ரக்சரல் லைன் அண்ட் கேரக்டர் லைன்ஸ் நிறைய ட்ராவல் ஆகிருக்கு. முக்கியமாக இந்த ஃபேஸில் பாருங்கள், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்லா ஷார்ப்பான எட்ஜஸ் கொண்டு வந்து ஒரு பேர்ட் மாதிரி ரிசம்பிள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு பறவையோட மூக்கு அந்த மாதிரி ஒரு எட்ஜஸ் தான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கு. ஸோ பறவைன்னு நான் இங்கே மென்ஷன் பண்ணக்கூடியதுக்கு ரீசன் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்இடி டிஆர்எல் ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. தென் மேலே இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுவுமே உங்களுக்கு எல்இடி டிஆர்எல் தான். மேலே நமக்கு மாஸ்கில், அதாவது இந்த ஆப்ரான்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நிறையா கேரக்டர் லைன் வந்து கொடுத்துருக்கு. சும்மா சிம்பிளாக வந்து மோல்டிங் பண்ணி வைக்காமல் இந்த இடத்துலையுமே நிறையா கேரக்டர் லைன் கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ மேலேயும் நமக்கு ரன்னிங் டிஆர்எல் லேம்ப் வந்து 2 கொடுத்துருக்காங்க எல்இடியில். தென் இதனுடைய டயர் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 90/90 12 இன்ச்சுக்கான டயர் தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய டயர். டிஸ்க்கு பொறுத்த வரைக்கும் இதில் டியூவல் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கில் ஃப்ரண்ட்டில் 200 mm, பேக்கில் வந்து 190 mm டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கு. அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். தென் ஃப்ரண்ட்டில் ஃபெண்டர் பார்த்தீங்கன்னா பைக்கில் கொடுக்குற மாதிரியே ஒரு செப்பரேட்டான ஃபெண்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். தென் இந்த இடத்துல ஒரு கேரக்டர் லைன் ரெட் கலரில் ட்ராவல் ஆகிருக்கு. எஸ், இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் நமக்கு அலாயோட டிசைனும் கொடுத்துருக்காங்க ஒரு ரெட் கலரில். தென் கீழே சிம்பிள் ஒன் அப்படிங்கிறதுக்கான பேட்சிங். இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேட் ஃபினிஷ்க்கான ஒரு டிசைன் தான். ஸோ ஃப்ளோர் போர்டு ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. தென் அப்படியே நமக்கு பின்னாடி வந்தோம்னா ஃப்ளோர் போர்டு ஏரியாவுக்கு கூடவே இன்டகிரேட்டடாக உங்களுக்கு ரியர் பில்லியனுக்கான ஒரு பெடல் வந்து கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். தென் இங்கே உங்களுக்கு ஸ்விங் ஆர்ம் டைப்பில் வந்து 2 கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு பின்னாடியும் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். டியூவல் டிஸ்க் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி. பின்னாடி இருக்கக்கூடிய டயர் ப்ரொஃபைலும் 90/90 12 இன்ச் ப்ரொஃபைலில் தான் வந்து கொடுத்துருக்கு. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ரியரில் மோனோ ஷாக் ஆப்ஷனுக்கான செப்பரேட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். மோட்டார் வந்து இந்த இடத்துல, அதாவது வண்டியோடைய மிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மிட் ட்ரைவ் மோட்டார் தான் நமக்கு இந்த வண்டியில் வந்து கிடச்சிருக்கு. சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ பார்க்கும்போது இந்த சீட்டோடைய அகலம் கம்மியாக தான் இருக்கும். பட் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு 2 பேருக்கான தாராளமான ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். அது எப்படிங்கிறத இப்போ நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரியல் இருக்கக்கூடிய இந்த கிராப் ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கிராப் ஹேண்டில் தான். ஸோ இந்த ஸ்பேஸ்மே பில்லியனுக்கான சீட்டாக வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ ரைடிங் பண்ணும்போது பில்லியன் கம்ஃபர்ட் எஸ் டீசெண்டாகவே இருக்குது. அப்படியே இந்த வண்டியோடைய ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்த்த மாதிரி ரியரில் இப்போ போய் நம்ம பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே நமக்கு ரியர்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ ரியர்லையும் பாருங்கள், இந்த இடத்துல டெயில்கேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பைக்கில் கிடச்சிருக்க மாதிரி தான் கிடச்சிருக்கு. ஒரு ஸ்கூட்டின்னு பார்த்தோன்னே உங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா அது பாருங்கள், டிசைன்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. வெளியே ஒரு கிளாஸோட அவுட்டர் கொடுத்துருக்கிறது எஸ் நல்லாவே இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஆர்எல் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இந்த நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் ரியர் ஃபெண்டாரும் ஒரு பைக்கில் கிடைக்கிற மாதிரியே தான். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் ரியரோட டிசைன். எஸ், இந்த இடத்துல ஒரு ரிஃப்ளெக்டார். எஸ், அவ்வளோதான். ஸோ ரியர் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் மாதிரியே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த சீட்டுக்கு அடியில் கொடுத்துருக்கக்கூடிய பூட் ஸ்பேஸ் பற்றி பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 லிட்டருக்கான பூட் ஸ்பேஸ் வந்து இதில் வந்து அண்டர் த சீட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேம்ப் ஒன்று கிடச்சிருக்கு எல்இடியில். தென் ஓபிடிக்கான கேபிள் சர்வீஸில் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கானது ஓபிடி அப்படின்னு சொல்லிட்டு. தென் இங்கே யூஎஸ்பிக்கான சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் இந்த வண்டியோடைய சார்ஜிங் கேபிள். ஒரு 16 ஆம்ப் இருக்கக்கூடிய ஒரு கேபிள் தான். ரீசெட் பட்டனோடு கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அதுபோக இந்த இடத்துல உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் கிட் ஒன்று கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். தென் இங்கே உங்களுக்கு தான் மெயினான விஷயம். ஸோ இதை புஷ் பண்ணி இப்படி தூக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பேட்டரி, 1.3 கிலோவாட்டுக்கான ஒரு பேட்டரி தான் இங்கே கொடுத்துருக்கு. இதுதான் இதனுடைய மெயின் விஷயம், அதாவது போர்ட்டபிள் பேட்டரி. இன்னொரு பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டியோடைய
ஃப்ளோர் போர்டு ஏரியாவில் இந்த இடத்துல வந்துடும். ஸோ அது வந்து உங்களுக்கு 3.7 கிலோவாட். இது ஒரு 1.3 கிலோவாட்கான ஒரு பேட்டரி, கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோவாட்கான பேட்டரி தான் இதில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்படி பேட்டரி பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு இதில் மேக்ஸிமம் பவர்னு பார்த்தீங்க அப்படின்னா மோட்டரோடைய பவர் வந்து பேசிக்காக வந்து உங்களுக்கு நாமினல் பவராக 4.2 கிட்ட வந்து சொல்கிறாங்க. பட் பீக் பவர் வந்து உங்களுக்கு 8.7 கிலோவாட்கான ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வண்டி. பட் டார்க்கில் எடுத்தோடனே உங்களுக்கு 72 Nm ஆஃப் டார்க் வந்து இந்த வண்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. எஸ், இப்போது இதனுடைய பேட்டரி அண்ட் மோட்டர் பற்றி இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ இதனுடைய சார்ஜிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா 2 பேட்டரியும் சேர்ந்து சார்ஜ் ஏறும்போது கிட்டத்தட்ட 7 மணி நேரம் வந்து உங்களுக்கு ஆகுது. அப்படி நீங்கள் சிங்கிள் பேட்டரி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 4 ஹவர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் சார்ஜிங் டைம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டான டைமிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரீன்லையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படியே இதுக்கு அடுத்து இந்த இடத்துல போனோம் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீக்கான கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வண்டியோடைய கீ. 2 கீ வந்து கொடுத்துருக்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கான நாப் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஆன், அதுக்கப்புறமா சீட் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பட்டனும் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு சார்ஜிங்க்கான போர்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். தென் கூட இந்த இடத்துல ஒரு ஹூக் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடமும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சிம்பிளாக கொடுக்காம இதுவுமே நல்லா வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு நல்லா யாராக இருந்தாலும் பிடிக்கிற மாதிரி தான் ஒரு டிசைன் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். எஸ், அப்படியே இதனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி சைட் மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தான அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. இதை வந்து நீங்கள் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் 2 டைப்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி நீங்கள் வச்சுக்கலாம், இப்படி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ரொம்ப ஸ்மூத்தான வேலையை வந்து மிரர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஹார்டாகவே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இதனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், வாங்க. ஸோ இந்த வண்டியில் நமக்கு பார்த்தீங்கன்னா காரில் கிடச்சிருக்க மாதிரி ஒரு 7 இன்ச்க்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டிஎஃப்டிக்கான டிஸ்பிளே தான். ஸோ இந்த வண்டியை நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஒரு பேர்டு இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அது நீங்கள் இந்த சவுண்ட் மூலிமா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் கீ வந்து ஆன் பண்ணுறேன். எஸ், பார்த்தீங்கன்னா ஒரு குருவி கத்துற சவுண்டோட வந்து இது நமக்கு வெல்கம் பண்ணுது. ஸோ இதுதான் இந்த வண்டியோடைய ஒரு டிஎஃப்டி 7 இன்ச்க்கான டிஸ்பிளே. ஸோ இதில் மேக்ஸிமம் நமக்கு என்னென்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பாருங்கள், போர்ட்டபிள் பேட்டரி இன்சர்ட்டட். ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு காட்டியிருக்கு. மற்றபடி வந்து இங்கே உங்களுக்கு ஸ்பீடோ மீட்டரும், ரைட் சைடில் வந்து ஓடோ மீட்டர் காமிக்குது. தென் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ ஓடும் அப்படிங்கிறது பார்க்கலாம். தென் மோட்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று ஈகோ, ரிவர்ஸ் அண்ட் டேஷ்னு ஒரு மோடு இருக்குது. தென் சோனிக்னு ஒரு மோடு இருக்குது. இந்த 4 மோடு தான். ஸோ இது நம்ம ட்ரைவ் பண்ணும்போது என்னங்கிறத பார்ப்போம். லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ட்ரிப் மீட்டர் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறத பார்க்கலாம். மேலே வந்து டைம், தென் ஃபோன் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களோட ஃபோனுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும். தென் சைட் ஸ்டாண்ட் வந்து இப்போ நான் போட்டிருக்கேன், அதனால் ஆன்கிற சுவிட்ச் வந்து காட்டியிருக்கு. ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் நான் ஆன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுவும் உங்களுக்கு காட்டுது. தென் அதுக்கப்புறம் மோட்டார் வந்து இப்போ ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓனர்ஷிப், மை வெஹிக்கிள், கஸ்டமைசேஷன் நீங்கள் பண்ணிக்க முடியும். தென் கனெக்டிவிட்டி, ஃபோன் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். தென் எமர்ஜென்சின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லேயே இது ஆட்டோமேட்டிக்காக வந்து கால், ஆம்புலன்ஸ் ஆர் உங்கள் ரிலேட்டிவ் ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்கு. ஸோ மை வெஹிக்கிள்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் பேட்டரிக்கான பர்சன்டேஜும் போர்ட்டபிள் பேட்டரிக்கான பர்சன்டேஜும் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அது போக உங்களுக்கு டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், வண்டியோடைய ரியல் டைம் டயர் ப்ரெஷர் மானிட்டர் சிஸ்டமும் உங்களுக்கு வந்து இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்க முடியும். இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். ஓனர்ஷிப் அப்படிங்கிறதுல போனீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்பில் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், வெஹிக்கிள் இன்சூரன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போலீஸ் வந்து உங்களை ஸ்டாப் பண்ணும்போதோ, செக் பண்ணும்போதோ, என்கொயரி பண்ணும்போதோ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே நீங்கள் ஃபோன் அண்ட் ஹார்ட் காப்பி இல்லாமல் இது மூலியமாகவே உங்களால் காட்டிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இதில் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நம்ம பேக் வருவோம். பேக் வந்து இந்த பி அப்படிங்கிற மோட லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படி தூக்கி விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நாய்ஸ் வந்துடும். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் வண்டி வந்து ஏதாவது சேத்துலையோ இல்லை ஒரு ஹார்டான சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய சாண்ட்லேயோ நிற்கிது அப்படிங்கும்போது இந்த ஆக்சிலரேட்டர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பவர் டெலிவரி ஆகும். மேக்ஸிமம் 3 to 5 கிலோமீட்டருக்கான ஸ்பீட் கொடுத்து அதிலிருந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கான ஒரு மோட் தான் இது. ஸோ இது நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம். எஸ், க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது கூட சென்டரில் இந்த இடத்துல பாருங்கள் மேப் அப்படிங்கிற ஒரு சிம்பிளும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் டைமில் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறதையும் இங்கே கிளியராக நீங்கள் உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். நேவிகேஷன் கிட்டத்தட்ட ஒரு ஃபோனையே தூக்கி இந்த இடத்துல வச்சுட்டாங்க. ஸோ இந்த வண்டி வாங்கினீங்க அப்படின்னா இதுலேயே உங்களால் இந்த வண்டியோடைய எல்லாத்தையுமே உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ அப்படியே லெஃப்ட் சைடில் வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட்டுக்கான பாஸ் லைட்டும் ஆன் ஆஃப் சுவிட்சும் ஒரே இடத்துல கொடுத்துருக்கு. இந்த இடத்துல இண்டிகேட்டருக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஹாரன்.
எஸ், ஹார்ன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சவுண்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே ரைட் சைடில் வந்தோம்னா கில் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்கு. எஸ், இக்னிஷன் ஸ்விட்ச் கூட கில் ஸ்விட்சும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை நீங்கள் ஸ்டேபிளாக நிறுத்தி உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட யார்ட்டையோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த கில் ஸ்விட்சை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வண்டி வந்து மூவ் ஆகாது. ஸோ இது ஒரு சேஃப்டி ஃபீச்சர் தான். தென் கூட இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய மோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொடுத்துருக்கு. இது M-M+ன்னு இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் இது வச்சுட்டு மோடு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு ரிவர்ஸ்க்கான பட்டன். ஸோ இதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாண்டை எடுத்துகிட்டு இப்போது பிரேக் பிடிச்சிட்டு இந்த பட்டனை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நாய்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸில் வந்து போகும். மேக்ஸிமம் ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் ரிவர்ஸ் நீங்கள் போய்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லையும் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். எஸ், இப்போது இந்த வண்டியோடைய ஸ்பெசிஃபிகேஷன், ஃபீச்சர்ஸ், பேட்ரி, அதுக்கப்புறமா மோட்டர் பற்றி எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அந்த வண்டியோடைய வாரண்ட்டி அண்ட் ஆன் ரோட் காஸ்ட், எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் எல்லாம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். கலர் வேரியன்ஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இந்த வண்டியோடைய வாரண்ட்டி அண்ட் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டரியோடைய ரேஞ்ச் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் லித்தியம் அயன் பாஸ்பேட்கான பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மோட்டர் பொறுத்த வரைக்கும் பெர்மனன்ட் மேக்னெட் சிங்க்ரோனைஸ் செய்யப்பட்ட ஒரு மோட்டர் தான் இங்கே நமக்கு வந்து மிட் டிரைவ் மோட்டராக வந்து கொடுத்துருக்கு. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு IP67க்கான ரேட்டிங் வந்து கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டியில் உங்களுக்கு டியூவல் பேட்டரி வந்து கொடுத்துருக்கு. ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு பேட்டரி, இன்னொன்று வந்து போர்ட்டபிள் பேட்டரி. ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கீழே கொடுத்துருக்கக்கூடிய பேட்டரியோடைய கெப்பாசிட்டி வந்து 3.7. ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த போர்ட்டபிள் பேட்டரியோடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1.3 கிலோவாட்கான பேட்டரி. ஸோ மொத்தமாக 5 கிலோவாட்கான பேட்டரி தான் இங்கே வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் ஐடிசியில் சொல்லக்கூடிய ரேஞ்ச் வந்து 248 கிலோமீட்டருக்கான ஒரு ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நமக்கு 190லேருந்து 212 வரைக்கும் ப்ராக்டிக்கலாக கஸ்டமர் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ரிவ்யூ தான் இந்த ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இதனுடைய கலர் வேரியன்ஸ் என்னென்ன இருக்குங்கிறது இப்போ ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஷோரூம் ஸ்டாஃப்ஸ் கிட்ட இதனுடைய வாரண்ட்டி அண்ட் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ கைஸ், நம்ம இந்த வண்டியோடைய ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ இன்றைக்கி நீங்கள் பார்த்துருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கூட ஷோரூமுடைய மேனேஜர் பிரியதர்ஷினி மேடம் நம்ம கூட இருக்காங்க. ஸோ இந்த வண்டியோடைய வாரண்ட்டி அண்ட் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தென் ஷோரூமோட லொக்கேஷன்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். மேம், இந்த வண்டி இப்போது ரீசெண்டாக உங்கள் ஷோரூமில் லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வண்டியோடைய வாரண்ட்டி அந்த இதோடைய எக்ஸ்ஷோரூம்ஸ் எல்லாம் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு சொல்ல முடியுமா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து டபுள் பேட்ரி 5 கிலோவாட் பேட்டரியில் வருங்க. மெயின் பேட்டரி வந்து 3.7 கிலோவாட்டும், போர்ட்டபிள் வந்து 1.3 கிலோவாட், டோட்டல் 5 கிலோவாட் பேட்டரியில் வருங்க. இப்போ இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் வந்து 176,959 வருங்க. வாரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்துருங்க. 3 இயர்ஸில் வந்து உங்களுக்கு பேட்டரி, மோட்டார், வெஹிக்கிள் அண்ட் சார்ஜர் 4மே கவர் ஆயிரும். எல்லாமே கவர் ஆயிரும். இது போக நமக்கு வாரண்டி 30,000 கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகும். 30,000 கிலோமீட்டர். இப்போ எக்ஸ்டெண்டட் வாரண்டின்னு சொல்லியிருந்தீங்க, அது எப்படி இதுக்கு நமக்கு வரும்? 3 இயர்ஸ் டிஃபால்ட்டாக இல்லாமல் பேட்டரிக்கு மோட்டருக்கு மட்டும் உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி வருங்க. இந்த 5 இயர்ஸ் வந்து சார்ஜபிள் பே பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். 8 இயர்ஸ் அப்போ 3 + 5 இயர்ஸ் 8 இயர்ஸ் வருங்க. 8 இயர்ஸ் 80,000 கிலோமீட்டர். 8 இயர்ஸ் 80,000 கிலோமீட்டர். ஓகே. ஸோ இந்த ஷோரூம் நம்ம வரணும், இந்த வண்டியெல்லாம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னா உங்கள் ஷோரூம் லொக்கேஷன் கொஞ்சம் நம்ம கஸ்டமருக்காக சொல்ல முடியுமா? லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடம் ரோடு, தமிழ்நாடு தேட்டர், அல்டிமேட் சுசுகி பக்கத்தில் இருக்கும். அல்டிமேட் சுசுகி. ஸோ கைஸ், இந்த வண்டியை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அல்டிமேட் வெஹிக்கிள்ஸ் சிம்பிள் எனர்ஜி ஷோரூம் வந்து நம்ம தமிழ்நாடு தேட்டர் ஆப்போசிட்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவ் அவைலபிளாக இருக்குது. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல ஒரு ரிவ்யூவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அண்டில் தென், பாய் ஃப்ரம் கிஷோர் vlogs. பாய்.